இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கன்னிராசி. கன்னிராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். இந்த கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் இந்த கன்னிராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்களுடைய தோட்டத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது. ரொம்ப ஒரு இளமையான தோற்றமுடையவங்களாக இவங்க இருப்பாங்க. எல்லாரையுமே ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்க. ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லாத்தையுமே ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. மற்றவங்களை பேச வச்சு ஆழம் பார்க்குறதுல வல்லவங்க அப்படின்னு கூட இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு விருப்பம் உள்ளவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். மனதுக்கு பிடித்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க. இவங்களுக்கு மனதுக்கு ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா அந்த வேலையை விட்டு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரே வேலையில் தொடர்ந்து இவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நிதானமானவங்க, அவசரப்பட மாட்டாங்க. நிலராசி என்பதனால ரொம்ப பொறுமையானவங்க அப்படின்லாம் சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருக்கிறதையே அதிகம் விரும்பக்கூடியவங்க, யாரையுமே புண்படுத்த மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக தான் யோசித்து செயல்படக்கூடியவங்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். நல்ல ஒரு வசீகரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய நன்னடத்தையில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நல்ல ஒரு நேர்மை, நீதி இதெல்லாம் அதிகம் கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேச்சாற்றலும் அறிவாற்றலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தன்னை தாழ்த்திக்கிட்டு கூட மற்றவங்களை உயர்த்தி பேசுகிற குணம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே அமைந்துடும். சுகமாக இருக்கிறதையே அதிகம் விரும்புவாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை கவலைப்பட மாட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுப்பாங்க. பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆடம்பரமாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் இவங்களுக்கு பிடிக்காது. ஆடம்பரமான வசதியில் இருந்தாலும் கூட கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிற மாதிரி தான் வெளியில் காட்டிப்பாங்க. பணவரவு இவங்களுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. ஓரளவுக்கு பணம் இவங்கக்கிட்ட கொஞ்சம் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சோம்பலாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கிறத பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் விரும்ப மாட்டாங்க. சிக்கனமாக இருக்கிறத தான் அதிகம் விரும்பக்கூடியவங்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. கிடைக்காத பொருளுக்கு ஆசைப்படவும் மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இவங்களுக்கு அதிகமாக இருக்காது. வீண் செலவு செய்யவே மாட்டாங்க. ரொம்ப சிக்கனவாதிகள். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடந்துடும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வமாக தான் இருக்கும். உங்களுக்கும் பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்களுடைய தசாபத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், தன வீரியஸ்தானத்தில் சந்திரன், ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் மழை வருது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு வேலையுமே ரொம்ப பொறுமையாகவும் பொறுப்போடும் செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய நபரோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எதிர்பாராமல் திடீர்னு நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்.
விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் கோபம், தேவையில்லாத இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரும். மற்றவங்களும் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே செயல்படுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அரசாங்கம் மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிந்திருக்கு. எதிர்பாராமல் திடீர்னு பண உதவி, தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையுடன் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கு. மேல் அதிகாரியோட ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியே வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சொல்படி உங்களுடைய பிள்ளைங்கள் கேட்டு நடப்பாங்க. அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பிரிந்து சென்ற உறவுகள்லாம் உங்களை நாடி வரும். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி பெண்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு கோபம் வரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராத ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன கோஷ்டி தகராறுகள்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சக தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திடீர்னு கோபம் வரும். அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு மூத்த கலைஞர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். சம்பள விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகள் வராது. கொஞ்சம் கராராக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சம்பளம் சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பாடங்களை ரொம்ப எளிமையாக படிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு முறைக்கு 2 முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனச்சிதறல் போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படும். ஒரு விதமான பயம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீண் அலைச்சல் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாக்கு வன்மையால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியத்திலேயே நீங்கள் இறங்கும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. பணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத கஷ்டம் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப திறமையாக செய்து முடிப்பீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சுய நம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ள, ஒரு தைரியம் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வருவீங்க. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதை கவர்ந்து இழுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராமல் சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுவும் ஒரு சாதகமான பலனாக தான் உங்களுக்கு அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பாதை இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் ரொம்ப தைரியமாக இறங்குவீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரும். எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இதுனா வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எல்லா விஷயத்திலையும் ரொம்ப தைரியமாக இறங்குவீங்க. அதனால் ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பண உதவியும் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
புதிய நபர்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களும் உங்களுக்கு இருக்க இடர்பாடுகளும் படிப்படியாக சரியாகும். முடிந்தால் இந்த 2 விஷயத்தையும் இந்த கன்னிராசி என்பர்கள் செய்து பாருங்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.